Hey, y'all, come look at this. மனித உயிரின் அவனை கிளம்ப பஞ்சம் ஜாக்கிரதை. அவளை கிளம்ப பஞ்சம் வேண்டாம். மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். So hello everyone, welcome to this another video from Alpha and Omega. So இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து தருண்குமார் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. டிப்ரெஷனை பற்றி ஒரு மச் நீடட் டாபிக், சூப்பரான ஒரு வீடியோவாக இருந்தது. நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா டெஃபினட்டாக போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு நீ அதை பற்றி என்ன வீடியோ போட போறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ மாதிரி தான் இது. ரெஸ்பான்ஸ் வீடியோங்கிறதோட ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த வீடியோல நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ஸோ அதை வந்துட்டு பெட்டரா கிளாரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதை சொல்லப்போனால் அவரோட கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டிருக்கலாம், பட் பரவாயில்ல, தருணை வச்சு நான் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிக்கிறேன், அதுக்காக தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஸோ என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாக்டாக அவரோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிப்ரெஷன் வீடியோ இங்கே ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.53 மினிட்ஸ், ஓகேவா? ஸோ தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன் சிங்க்ல இல்லைனா பாடியில் சைட்டோகின்ஸ் அப்படின்ற செல்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சைட்டோகின்ஸ் அப்படின்றது நம்ம பாடியில் பாக்டீரியா அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸை ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு செல். இப்போ காய்ச்சல், ஜன்னி இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பாக்டீரியாவை உடம்புலேருந்து கில் பண்ணுற செல்லுக்கு பேர் தான் சைட்டோகின்ஸ். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சைட்டோகின்ஸ் வந்துட்டு செல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஓகேவா? கிட்டத்தட்ட வந்துட்டு அது ஒரு 8.5 மினிட்ஸ்லேருந்து 9 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு பேசியிருப்பாரு. அந்த டைம் ஃப்ரேம் ஃபுல்லாவே வந்துட்டு சைட்டோகைன்ஸ் வந்து செல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு, ஓகேவா? இது சொல்றப்பே வந்து சைட்டோகைன்ஸ்னா என்னங்கிறப்ப அவர் வந்துட்டு அந்த ஒரு கூகுள்லேருந்து ஒரு இமேஜ் மாதிரி அவர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் சைட்டோகைன்ஸ் வந்துட்டு செல்ஸ் இல்லை அப்படின்னு. பரமா படிடா படிடா. ஏன்னா இப்போ சைட்டோகைன்ஸ்ங்கிறது ஒரு சிக்னலிங் மாலிகூல்ஸ் ஆக்சுவலி, ஓகேவா? சொல்லப்போனா இது வந்து ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி மாலிகூல்ஸ்னால ஆனதுதான். இது வந்துட்டு செல்ஸான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய விதமான செல்ஸ் தான் வந்துட்டு இதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுமே. சைட்டோகைன்ஸ் ஆஸ் சச் செல்ஸ் கிடையாது, ஓகேவா? ஏன்னா இப்போ அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா சைட்டோகைன்ஸ் சிக்னல் தோஸ் இம்யூன் செல்ஸ் டு ஃபைட் தி இன்வேடர்ஸ். சைட்டோகைன்ஸ் ஆர் சிக்னலிங் மாலிகூல்ஸ், ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அதோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என்ன இறங்குறத பார்த்தாச்சு. இப்போ அடுத்து சைட்டோகைன்ஸ்னா என்ன எக்ஸாக்டா என்னங்கிறத பார்த்துருவோமா? சிக்னலிங் ப்ரோட்டீன்ஸ்ங்க. ஸோ சைட்டோகைன்ஸ் ஆர் சிக்னலிங் ப்ரோட்டீன்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் தட் ஹெல்ப் கண்ட்ரோல் இன்ஃப்ளமேஷன் இன் யுவர் பாடி, ஓகேவா? என்ன பண்ணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இம்யூன் செல்ஸ், அதாவது இம்யூன் செல்ஸ் லைக் டி செல்ஸா இருக்கட்டும், பி செல்ஸ்னு சில செல்ஸ் சொல்லுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு மேக்ரோஃபேஜஸ், டென்ட்ரைட்டிக் செல்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சைட்டோகைன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும், ஓகேவா? டிஃப்ரெண்ட் சைட்டோகைன்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிலதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேனே. இப்போ இன்டர்லூக்கின்ஸ் இருக்கும், இன்டர்ஃபெரான்ஸ் இருக்கும். இப்போ இன்டர்லூக்கின்ஸ்ல நிறைய டைப் இருக்கும். இன்டர்லூக்கின் 1, 2, இன்டர்லூக்கின் 6 இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி டிஎன்எஃப்னு ஒன்று இருக்கும், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்டர்ஃபெரான்ஸும் இருக்கும், ஓகேவா? அதை மெயினா செக்ரேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் கில்லர் செல்ஸ், ஓகேவா? இன்டர்ஃபெரன் காமா, இதுதான் வந்துட்டு ஒரு மெயின் சைட்டோகைன்னு சொல்லலாம், ஓகேவா? இந்த மாதிரி வேரியஸ் இம்யூன் செல்ஸ் வந்துட்டு இந்த சிக்னலிங் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். இதை தவிர வேற இம்யூன் செல்ஸை தவிர வேற ஏதாவது செல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா நான் இம்யூன் செல்ஸும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோதீலியல் செல்ஸ், உங்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த செல்லால தான் ஃபார்ம் ஆயிருக்கும், ஓகேவா? இதுவும் வந்துட்டு சில சைட்டோகைன்ஸை ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்லூக்கின் 6, இன்டர்லூக்கின் 8 அந்த மாதிரி, ஓகேவா? எஸ்பெஷலி வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ் அந்த மாதிரி நேரத்துலலாம் இது வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட், ஓகேவா? இதுவும் வந்துட்டு நான் சொல்றது இந்த ஸ்கார் டிஷ்யூ ஃபார்மேஷன் அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப எசென்ஷியல். இந்த செல்ஸும் வந்துட்டு இன்டர்லூக்கின்ஸும் அதுக்கப்புறம் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணும். இதை தவிர ஃபேட் செல்ஸ், அதாவது அடிப்போசைட்ஸ், இதுவும் வந்துட்டு சர்டன் கைண்ட் ஆஃப் அடிப்போகைன்ஸ் சைட்டோகைன்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும், ஓகேவா? இப்போதைக்கு நான் பண்ண ரிசர்ச்ல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் கிடைச்சது. அதுக்கப்புறமேட்டு அதான் மெஜாரிட்டி ஆஃப் த செல்ஸ், நிறைய செல்ஸ் வந்துட்டு சைட்டோகைன்ஸை ரிலீஸ் பண்ணும். இது வந்து ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃபார் ரெகுலேட்டிங் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். If I'm not wrong, scientifically
ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த சைட்டோகைன்ஸ்லாம் என்னன்னு சொன்னேன். சைட்டோகைன்ஸ்லாம் சிக்னலிங் ப்ரோட்டீன்ஸ் ஒரு சிக்னலிங் மாலிக்யூல்ஸ். இது வந்து லைகன்ஸாவும் ஆக்ட் ஆகும். லைகன்ஸ்னா என்ன? இப்போ ஒரு செல்லை ரிலீஸ் பண்ணி அது வந்துட்டு அந்த செல்லே ஆக்டிவேட் பண்ணலாம், இன்ஹிபிட் பண்ணலாம். அதாவது அந்த செல்லே அதுக்கப்புறமேட்டு ஒரு வேலையை பார்க்கும், இல்லைன்னா வேலையை பார்க்காம ஆஃப் ஆயிரும். அது ஒண்ணு. இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற செல்லை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். இதே மாதிரி ஒன்று இல்லைன்னா ஆன் பண்ணி விடும், இல்லைனா ஆஃப் பண்ணி விடும். இல்லைன்னா தூரத்துல இருக்கிற எங்கேயோ ஒரு செல்லை கொண்டு போய் ஆக்டிவேட் பண்ணும், இல்லைன்னா ஆஃப் பண்ணி விடும். ஓகேவா? இந்த மாதிரி வேரியஸ் ஃபங்க்ஷன் இருக்கு இந்த சைட்டோகைன்ஸுக்கு. ஓகேவா? அதான் சைட்டோகைன் சிக்னலிங்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த செல் வந்து இந்த செல்லே ஆக்டிவேட் பண்ணிச்சுன்னா அது ஆட்டோக்ரைன், பக்கத்துல இருக்கிற செல்லை பண்ணிச்சுன்னா பேராக்ரைன். அதே தூரத்துல எங்கேயாவது ஒன்று போய் பண்ணிச்சுன்னு வைங்களேன் வேற இடத்துல, ஓகே, அப்போ வந்து அது வந்துட்டு எண்டோக்ரைன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இதுதாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைட்டோகைன்ஸ் பார்த்தாச்சு. சைட்டோகைன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தாச்சு, அதோட சிக்னலிங்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த சைட்டோகைன்ஸை இப்படி தம்பி டிப்ரெஷனோட லிங்க் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணிடுவோம் வாங்க. ஏன்னா இந்த சைட்டோகைன்ஸ்க்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரியா இருக்கும். அதே மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும், நியூரோன் இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். இதெல்லாம் நான் இப்போ டிப்ரெஷனோடதுல மட்டும் தான் பேசுறேன். இது ஜென்ரலாகவே elevated levels of interleukin 1, 6 and TNF alpha. இது வந்துட்டு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ டிப்ரெஷனான இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த பயோமார்க்கர்ஸ்லாம் வந்துட்டு அதிகமா இருக்கு. ஓகேவா? இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ டிப்ரெஷனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு காசா இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சில ஹைப்போதசிஸும் இருக்கு. என்னன்னா இந்த ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து டிப்ரெசிவ் சிம்டம்ஸோட லிங்க் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. நெக்ஸ்ட் இந்த இன்ஃப்ளமேஷன், இப்போ பிரெயின் இன்ஃப்ளமேஷன் அப்போலாம் வந்துட்டு இந்த சைட்டோகைன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்போ அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் அதோட இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு இந்த டிப்ரெஷனோட ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ணுதுங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்க முடிகிறது. செத்துருவேன் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரியா வருது ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸையும் இம்பாக்ட் பண்ணுதுங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு செல்லை ஆக்டிவேட் பண்றது, ஆன் பண்றது, ஆஃப் பண்றதுன்னா அந்த சைட்டோகைன்ஸ் நல்லா பார்க்கும். ஓகேவா? இதை வந்துட்டு என்ன சொல்றது, பயாலஜிக்கல் டேர்ம்ஸ்ல ஆக்டிவேட் பண்றது, இன்ஹிபிட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு இந்த சைட்டோகைன்ஸ் வந்துட்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்துட்டு இப்போ நியூரான்ஸ் ரிலீஸ் பண்ணுதுன்னு வைங்களேன். ஓ அப்படியா விஷயம். ஸோ இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னா என்னன்னு சொல்லலாம், செரோட்டோனின், எபினெஃப்ரின், டோபமைன் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. எல்லாருமே அதை வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அதுக்கு போக வேணாம். ஏன்னா அது மூட் ரெகுலேஷன். இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்துட்டு மூட் ரெகுலேஷன், நம்மளோட எல்லா என்ன சொல்றது ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்றதுல இதுவும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ இந்த சைட்டோகைன்ஸ் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? நைஸ். அதனால வந்துட்டு அப்போ பிரெயின் ஃபங்க்ஷன் என்ன சொல்றது, நம்மளோட ஓவரால் ஆக்டிவிட்டியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு சைட்டோகைனும் வந்துட்டு இங்க ரிலேட்டடா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நியூரோ இன்ஃப்ளமேஷன். நம்ம அப்படியே சொன்னேன் எந்த டிஷ்யூல போய் ஆக்ட் ஆகுதோ அங்கே இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு காஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ பிரெயின், இப்போ டிப்ரெஷன்னால இப்போ நம்ம பிரெயினை பார்க்குறோம். அப்போ அங்கே போனால் என்ன டிஷ்யூஸ் இருக்கு, மெயினாக வந்து என்னென்ன செல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் இருக்கும், கிளையல் செல்ஸ்னு இருக்கும். ஓகேவா? இது கிளையல் செல்ஸையும் அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா ஆமா. ஏன்னா ஒரு சில டைப் ஆஃப் கிளையல் செல் இருக்கு, மைக்ரோ கிளையல் செல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதையும் வந்துட்டு அதோட ஆக்டிவிட்டியும் ரெகுலேட் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சைட்டோகைன்ஸ் தான். எப்பா எல்லா வேலையும் பார்த்து விடுறியாப்பா நீ, முடியலையே. ஓகேங்க, இப்போ இது வரைக்கும் இந்த சைட்டோகைன்ஸ் என்னென்னலாம் வேலையை பார்த்து விடுது, எப்படி டிப்ரெஷனோட லிங்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்தாச்சு. நான் வந்து டிப்ரெஷனுக்கு அவ்வளோக்கு வந்து டீப்பாக போகல, ஏன்னா தருணோட வீடியோ வந்து இதோட சூப்பராகவே டிப்ரெஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஜஸ்ட் அதோட என்னோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோகைன்ஸ் என்னங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அப்புறம் சும்மா ஒரு ஹிண்ட் கொடுத்துருவோம் எப்படி வந்து டிப்ரெஷனோட லிங்க் ஆகுது. ஓகே, நான் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஆசை அப்படின்னா சில ரெஃபரன்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள். நானே வந்துட்டு இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் பார்த்தேன் பாலிஃபினால்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது டிப்ரெஷனை ரெடியூஸ் பண்றதுல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு. ஸோ பாலிஃபினால்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சில ஃபுட்ஸ்ல வந்துட்டு நிறையா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டார்க் சாக்லேட், இந்த வெஜிடபிள்ஸ், இல்லை இந்த பெரிஸ்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும். ஸோ அது வந்து டிப்ரெஷனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை பற்றி வந்துட்டு ஒரு அடுத்த வீடியோ நான் வந்து அதை பற்றி போடுறேன். ஸோ அது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் அதை போடுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தருணுடைய கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ, பாய். ஸோ see you everyone. இன்னும் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு ஆல்ஃபா அண்ட் ஒமேகா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. see you all, bye. என்ன சொன்ன? 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? எண்ணி 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். புரியலையா? கொஞ்சம் பாரு. நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ். சரியா?
எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துக்கம் வந்தாலும் மனசை ஃப்ரீ பண்ணி சந்தோஷமா வாழுங்க. வாழ்வது ஒரு முறை. கேட்ச் மை பாயிண்ட். இட்ஸ் நைஸ் நோ மாட்டாமாமே. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.